ஸ்டாக் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணனாலே வந்து இன்ட்ராடேல தான் பண்ண முடியும், ஆப்ஷன்ஸில் தான் பண்ண முடியும், அதில் தான் பெரிய ஆள் ஆக முடியும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் வந்து மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க்கு ஃப்ரீயாக ஒரு பொசிஷ்னல் ட்ரேட் பண்ணும்போது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வரும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட்டில் வந்து போகலாங்க. நான் எடுக்கிற ட்ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் சொல்லிவிடுவேன். வீடியோவிலே வந்து இந்த ஸ்டாக் எடுத்திருக்கேன் அப்படிலாம் சொல்லுவேன். பட் வந்து நான் எந்த வீடியோலையும் வந்து என்னோடய பிஎன்எல் வந்து நான் இது வரைக்கும் காமிச்சது கிடையாது. அதுவும் வெரிஃபைட் பிஎன்எல் இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு இப்போலாம். வெரிஃபைட் பிஎன்எல் காமிச்சா தான் வந்து நீங்கள் ட்ரேடர் அப்படின்னு வந்து ஒத்துக்கிறாங்க. ட்ரேடிங் வீடியோ நம்ம நிறைய ரிசர்ச் போட்டிருக்கோம். இது வந்து ஒரு சின்ன எனக்கு வந்து ஒரு 3 டிமெட் அக்கௌண்ட் இருக்குது. அதில் ஜீரோதாவில் நான் ரீசெண்டாக லாஸ்ட்டு 90 டேஸில் நான் பண்ண ஸ்விங் ட்ரேடோட ப்ராஃபிட்டை வச்சு எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு டியோ பைக் வந்து வாங்கி கொடுத்தேன். ஓகே. ஸோ ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக எப்போவுமே வந்து நம்ம பணத்தாகவே பார்த்துட்டே இருந்தோன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. ஒரு பொருள் வாங்கும்போது தான் அந்த பணத்தோட வேல்யூ வந்து தெரியும். அதுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனுக்காக வந்து நான் என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கும் சரி, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஒரு சின்ன ஒரு இது என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து நான் இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். நான் எவ்வளோ ட்ரேட் எடுத்திருக்கேன் நான் உங்கள் முன்னாடியே ஜென்ரேட் பண்ணுறேன் பாருங்கள். 90 டேஸ் மட்டும்தான். 90 டேஸில் எடுத்த ப்ராஃபிட் வந்து எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்பலாம் கிடையாது. கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரேட் தான் பண்ணியிருப்பேன். நான் ரீஜென்ரேட் பண்ணுறேன். ஓகே. நான் லிங்க்கை கிளிக் பண்ணால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் பாலாஜின்னு இது எங்கள் அப்பா பேர். பேனில் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அரௌண்ட் வந்து 73,957 74,000 கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். டியோ ஆன் ரோட் ப்ரைஸ் தெரியும் உங்களுக்கு. ஸோ இன்னும் ஒரு 10-15,000 எக்ஸ்ட்ரா போட்டு தான் நான் வந்து புக் பண்ணேன். பட் மேக்ஸிமம் 85% ஆஃப் அந்த அமௌண்ட் இந்த பைக் வாங்கின அமௌண்ட் வந்து என்னோடய ப்ராஃபிட்லேருந்து தான். ஸோ இது வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனுக்காக சொல்கிறேன். ஓகேவா? ரொம்ப வந்து நீங்கள் பப்ளிசிட்டியாக எடுத்துக்காதீங்க. இது ஒரு ட்ரேடை நம்ம எடுத்து எப்படி நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன் அப்படின்றது பொசிஷனும் உங்களுக்கு இருக்கும். அந்த லிங்க்கில் போய் பாருங்கள். நான் மொத்தமே வந்து 18 என்ட்ரி தான் எடுத்திருப்பேன் ஸ்விங் ட்ரேடில். அந்த 18 என்ட்ரியில் 2 என்ட்ரி தான் லாஸை கட் பண்ணியிருப்பேன். மீதி எல்லா என்ட்ரியும் ப்ராஃபிட் தான். எப்படி பாலாஜி அப்படின்னா, ஸ்டாக்கை கரெக்டாக ஃபைன் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷனில் என்ட்ரி எடுக்கிறது எவ்வளோ முக்கியமோ மார்க்கெட் கண்டிஷனை பார்த்து ப்ரையராக வந்து கட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அது வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் சொன்ன ஸ்டாக் எல்லாமே இதில் இருக்கும். நான் இந்த ஸ்டாக்கில் வாங்கியிருக்கேன்னு ஒரு இன்ட்டு மட்டும் தான் கொடுப்பேன். அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன்றதை தான் நீங்கள் பார்க்கணும். எல்லா ஸ்டாக்ஸும் இருக்கும் மோஸ்ட்லி. லாஸ் கட் பண்ணது பார்த்திங்கன்னா கோல் இண்டியா. மோஸ்ட்லி எனக்கு லாஸ் ஆக போதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா காஸ்ட்டே கட் பண்ணுறேன். லாஸை வந்து ட்ரைவ் பண்ண மாட்டேன். லாஸை ட்ரைவ் பண்ணுறதா இருந்தால் அதை வந்து ரோல் ஓவர் பண்ணுவேன், பார்ஷலாக லாஸை கட் பண்ணிட்டு. இந்த லாஸ்ட் 3 மந்த்ஸில் அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் நல்லா இருக்கனால மோஸ்ட்லி நிறைய என்ட்ரிஸ் வந்து ப்ராஃபிட்டாக தான் முடிஞ்சுது. ஓகே. இதை வந்து நான் லிங்க்கு கொடுக்குறேன். ஸோ ஒன்று நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. வீடியோ ஃபர்தராக நம்ம பேங்க் நிஃப்டி லெவல் போய்டும். இதை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி இது வந்து என்னோடய 90 டேஸோட ஜீரோதா அக்கௌண்ட்டோட ரிட்டர்ன்ஸ் மட்டும், ஸ்விங் ட்ரேடோட ரிட்டர்ன்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு 3 lakhs கேபிட்டலில் பண்ணுதுங்க. ஸ்மால் அமௌண்ட்டு தான். பட் வந்து நீங்கள் ஒரு ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஹெல்த்தியாக அப்ரோச் பண்ணுறது எப்படின்னு தெரியலனா பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இதை வந்து நான் ஆப்ஷன்ஸில் பண்ணல, இன்ட்ராடே பண்ணல, எதுவுமே இல்லை. வாங்கி விற்க தான். ஒரு ஸ்டாக்லேயும் ஆவரேஜாக வந்து 30,000 40,000 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10-15% ஆவரேஜாக இருக்கும் எல்லா ஸ்டாக்ஸ். எல்லாமே வந்து ப்ரைஸில் தான். இந்த நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் மேட்ரு மார்க்கெட்டில். நீங்கள் நிறைய குவான்டிட்டி வாங்குறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஸோ பண்ணுறது சேஃபாக பண்ணணும். சேம் டைம் வந்து உங்களோட ஃபண்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அது பார்த்துக்குங்க. ரைட். இப்போ வந்து நம்ம வந்து நிஃப்டியோட லெவல்ஸ்குள்ளே போய்டுவோம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் லைவ்லேயே சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வந்து செகண்ட் ஹாஃபில் நல்ல ரிக்கவரி. நம்ம லைவ் வந்ததுக்கப்புறம் எல்லாமே நல்லா ரெக்கவரி ஆகிடுச்சு. மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே நல்ல ரேலி. இன்றைக்கி ரிலையன்ஸ் பிரேக் அவுட்டாக இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து ஹெச்டிஎஃப்சி அந்த நேற்று நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த 1380 சப்போர்ட்டை பிரேக் பண்ணுமான்னு கேட்டிருந்தேன். உடைக்கும்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க, உடைக்காதுன்னு கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக உடச்சி செல்லிங்லேயே இருந்துகிட்டு இருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா ரிக்கவர் ஆகி அந்த சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. விச் மீன்ஸ் என்ன மார்க்கெட்டு டிசைட் பண்ண வருதுன்னா வீக்லி க்ளோசிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பேங்க் நிஃப்டியை, எஸ்பெஷலி ஹெச்டிஎஃப்சி பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகி டவுன் ஆகிறது, கேப் டவுன் ஆகி அப் ஆகுது. இந்த 4 நாள் பாருங்களேன் மார்க்கெட்டு இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டுருக்கு. திருப்பி இந்த ரேஞ்ச். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நான் டைரக்ஷனல் மூவ் தான்.
22,000 பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டைரக்ஷன் போங்க. கீழே வந்தாலும் திருப்பி இன்னொரு லோ 21,500 540 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும். இது நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இன்றைக்கும் அதே தான் சொல்கிறேன். 21,500 to 550 வந்து ரொம்ப ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 21,350 வந்து சப்போர்ட்டாக இருக்கும். நாளைக்கு மேலே போச்சுன்னா திருப்பி வந்து 22,100 தான் வந்து ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டிக்கு வந்து நாளைக்கு இருக்கும். மற்றபடி வந்து டைரக்ஷனல் கூட இப்போதைக்கு பாசிட்டிவாக க்ளோசிங் வச்சுருக்காங்க. என்கல்ஃபிங் மாதிரி வந்திருக்கு. லாஸ்ட்டு 4 days கம்பேர் பண்ணும்போது ஒரே கேண்டலில் விழுங்கி க்ளோஸ் வந்திருக்குன்றது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம். ரிலையன்ஸ் பிரேக் அவுட்டு. ரிலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக் ஃபார்மேஷன் நல்லா பிரேக் பண்ணியிருக்கு ரெசிஸ்டன்ஸை. ஓகே, ஹை க்ளோசிங் வச்சுருக்காங்க. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3066. இந்த ரெசிஸ்டன்ஸ் பாஸ் ஆகுது பார்த்திங்களா, இது வந்து எக்ஸ்டென்ஷன் டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து மூவ் ஆகும். கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்மால் பிரேக். இது வந்து ரேலி அப்படியே தான் மெல்லமாக மேலே தான் போயிட்டுருக்கும். ரிலையன்ஸ் லாங் டேர்ம் ட்ரெண்ட் அருமையாக இருக்குது. அதனால் வந்து ஷார்ட் டேர்மில் ரிவர்சல் ஆனாலும் திரும்பி பவுன்ஸ் தான் இருக்கும். எவ்ரி டிப் வந்து மேலே தான் போகும் ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஹெச்டிஎஃப்சி பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட லோ இன்றைக்கி வந்து 1363 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 1363 கிட்ட வந்துட்டு மேலே போயிட்டான். திருப்பி அந்த ப்ரீவியஸ் அந்த லோக்கு மேலே க்ளோசிங் வந்திருக்கு. இது டபுள் பாட்டமாக கன்சிடர் பண்ணலாமான்னா அந்த வீக்லி க்ளோசிங் எப்படி வைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நாளைக்கு நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருந்தா ஒரு டோஜி மாதிரி வந்துச்சுன்னு வச்சுங்க, கம்ப்ளீட்டாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு 1400க்கு மேலே இந்த வாரம் க்ளோசிங் வந்துன்னா மேக்ஸிமம் வந்து ரிவர்சலுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி புல்லிஷ் கேண்டில் வந்துருக்கு. நாளைக்கு இந்த லோ திருப்பி இந்த 1380 கீழே ஓப்பன் க்ளோஸ் வராத வரைக்கும் இது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுற ஏரியாவாக இருக்கும். இந்த பவுன்ஸ் பேக் ஏரியா ஸ்ட்ராங்காக ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல செல்லிங் ட்ரிகர் ஆகாது. மேக்ஸிமம் அக்யூமுலேட் எவ்வளோ நாள் இந்த சப்போர்ட்டை வந்து தடுமாறிட்டுருக்கோ அவ்வளோ மொமெண்டம் கிடைக்கும் மேலே போகிறதுக்கு. பார்ப்போம் எவ்வளோ நாள் இதில் சைட்வேஸ் ஆகிட்டுருக்கா, இல்லை இதுக்கு கீழே செல்லிங் கேனல் ஸ்ட்ராங்காக ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி விழும். பட் அதுக்கு வந்து டக்குன்னு விழணும், இல்லைனா கொஞ்சம் ப்ரீத் பண்ணி விழலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துருக்கு. ரெஸ்பெக்ட் த சப்போர்ட்டுன்ற மாதிரி வந்து நம்ம இப்போ நேற்று பேசினதுக்கு இன்றைக்கி மரியாதைக்கு அதை சப்போர்ட் எடுத்துருக்கு மார்க்கெட். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளோசிங் திருப்பி அதே தான் என்கல்ஃபிங் மாதிரி வச்சுருக்காங்க. மேலே போச்சுன்னா 46,600 பிரேக் பண்ணால் ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் இதாக ஆக்ட் ஆகும், வாட்ச் பண்ணுங்கள். எஸ்பிஐ நல்லா இருக்குது. நிஃப்டி ஐடி கொஞ்சம் நல்லா ரிக்கவரி ஆகி, இன்ஃபோசிஸ்லாம் ஃபால் ஆச்சு. பட் செகண்ட் ஹாஃபில் எல்லாமே ரிக்கவரி தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டி மிட் கேப் அந்த சப்போர்ட் எவ்வளோ அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்களேன், அதுதான் பியூட்டி அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில். ஸோ நேற்று லோ எடுத்தான், அதுக்கப்புறம் இன்றைக்கி நல்லா ரிக்கவரி, திருப்பி இன்னொரு ஸ்விங் கூட வரும் போல். மிட் கேப்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பட் காஷியஸ் அப்சைட். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 14,000. நான் எடுத்துருக்க ஸ்டாக்ஸ் மோஸ்ட்லி வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்பாக இருக்கும். அந்த லிங்க் உள்ள போய் பாருங்கள், நான் எடுத்த ட்ரேட்லாம் 14,000 தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். தொடர்ந்து முன்னேறும். ஸ்மால் கேப்பும் அதே மாதிரி தான், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எஸ்பிஐ பிரேக் அவுட் ஆகிருக்கு. எஸ்பிஐ நீங்கள் நல்ல பிரேக் அவுட். பப்ளிக் செக்டார் பேங்க்லாம் நல்லா இருக்குது, நல்லா மொமெண்டம் கிடைக்கும். கான்சன்ட்ரேட் எல்லாமே பிஎன்பி, பேங்க் ஆஃப் பரோடா, மகாராஷ்டிரா பேங்க் எல்லாமே. அது கோல் இண்டியாலாம் இன்றைக்கி நல்லா ரிக்கவரி. ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதாவது மிட் கேப் ரிக்கவரி ஆனாலே வந்து மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஸ்டாக்ஸ் ரிக்கவரி ஆக ஆரம்பிச்சிடும். லுக்கிங் குட், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பவுன்ஸ் ஆகுது மார்க்கெட். நேற்றோட இன்றைக்கி பரவாயில்ல, அந்த பவுன்ஸ் பேக் நல்லா இருக்குது. பாவம் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணுது. நாளைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நிஃப்டி வந்து ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அது ஒரு அந்த டைரக்ஷன் வந்து கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லுக்கிங் குட். இதான் ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக பேசுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, February மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் வந்து கம்மிங் சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்துருப்பீங்க பொசிஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு. நீங்களும் இதே மாதிரி நிதானமாக ட்ரேட் பண்ணி லைஃப் லாங் வந்து மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போனால் கண்டிப்பாக வந்து அதுக்கான நாலேஜ் உங்களுக்கு வேணும். அந்த நாலேஜ் வந்து டிஎன்ஏல ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸில் கண்டிப்பாக கிடைக்கும். எங்களோட டீம் அந்தளவுக்கு வந்து வெல் ட்ரைன்டு. 3 இயர்ஸ்க்கு மேலே நம்ம நிறைய பேரை கைட் பண்ணுறோம், more than 4,000 மெம்பர்ஸ் மேலே. ஓகே, ரைட். ஸோ ஷார்ட் லிஸ்ட் வந்து ஃப்ரைடே வந்து போஸ்ட் பண்ணுவோம். போகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.